வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும். அப்புறம் 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் வச்சுருக்கிறது இல்லை கடையில் வாங்கினது எதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கி ஆறிடுச்சு. இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிப்பு உடவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வேக வச்சுருந்த தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தலை கொதிச்சிருச்சு. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாம்பார். அதுவும் பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.